ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற கண்ணாம்பட்டி பெருமாள் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது. ஸோ மறக்காமல் எல்லோரும் வைகுண்ட ஏகாதசி வர வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி வருது. சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. விசேஷமான கோயில். மறக்காமல் எல்லாரும் போய் அந்த கோயிலை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். வாங்க, நான் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் கோயிலை பார்க்க. நம்ம இப்போ எங்கேருந்து போயிட்டு இருக்கோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி வந்து டர்னிங் வரும், ஃப்ளைஓவர் ராயகோட்டை பஸ் ஸ்டாப், அங்கேருந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல போல சைட் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஹைவேல இருக்கிற சைட் ரோட்டில் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீர ஆஞ்சநேயர் கோயில் வரும், காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். அதை தாண்டி தான் நம்ம போனோம். ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போனோம். காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ரோட்டில் எப்படி வளைஞ்சு போனோம் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெனஸ்டேன்றதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. ஸோ நம்ம வந்து வீக்கெண்டில் வந்தால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அதனால கொஞ்சம் வீக் டேஸில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு கீழே நம்ம இப்படியே தான் போயிட்டே இருக்கணும். இந்த சைடில் வரும் பார்த்தீங்களா ரோடு, நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே வந்து வளையணும்னுட்டு. இங்கே பார்த்தீங்களா இந்த மாடுங்கள்லாம் சைடில் நின்றுட்டு இருக்கு நிறைய ரோட்டோரமானாலும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கீழே நம்ம வரும்போது தான் இங்கே கோயிலுக்கு வளைய முடியும், அந்த இடத்துல தான் வளையணும். ஸோ அதில் வளைஞ்சிங்கன்னா காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். நம்ம இப்போ வந்து கண்ணாம்பட்டி பெருமாள் கோயிலுக்கு போகிறதுனால இப்போ நம்ம வந்து இங்கே சேலம் பைபாஸ் சர்க்கிள் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அங்கேருந்து நம்ம சேலம் பைபாஸ் சர்க்கிள் கிட்ட இங்கே வந்திருக்கிறோம். இங்கேருந்து நம்ம அந்த சர்க்கிள் தாண்டி நம்ம அந்த சைடு போனோம். எங்கன்னா இந்த கேஆர்பி டேம் இருக்குங்களா, அந்த சைடு நம்ம அதுக்குள்ளே போனால் தான் நம்ம அந்த பிளேஸுக்கு போக முடியும். நான் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகிறதுன்னுட்டு. ஸோ இங்கே கார் லாரி எல்லாமே போகுது. நம்ம இந்த ரோடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிராஸ் பண்ணணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த ஃப்ளைஓவர் கீழே ஒரு டர்னிங் வரும் கிராஸ் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். இப்போ இந்த சைடு வந்து ஆவின் ஜங்ஷன் வரும். இங்கே யார் யாரெல்லாம் வந்து ஆவின் ஜங்ஷனில் குல்ஃபி சாப்பிட்ருக்கீங்க, காஃபி, டீ இங்கே சாப்பிட்ருக்கீங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாதாம் பால். ஸோ யார் யாரெல்லாம் இங்கே சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் இங்கே ஃபேவரட் பிளேஸோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆவின் ஜங்ஷனை பற்றி. நம்ம இப்படியே சைட்லேயே நம்ம போயிட்டு இங்கே சைடில் ஒரு டர்னிங் வரும். ஸோ பாருங்கன்னா இந்த கட்டில் தான் நம்ம உள்ளே போகணும் கண்ணாம்பட்டி பெருமாள் கோயிலுக்கு. ஸோ இதில் நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டே இருக்கணும். ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் டெம்பிள் வந்துடும். ஃபுல்லாக வந்து மலைகளுக்கு நடுவில் இருக்கும் கோயில். நான் உங்களுக்கு கோயில் வந்தோடனே நான் காட்டுறேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் டெம்பிளுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதன்றதுனால அதிகமாக கோயிலுக்கு பஸ்ஸஸ் போயிட்டே இருக்கும். நான் அப்போவே இந்த வீடியோ வெளியிடுறதா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் டைம் இல்லாததுனால இந்த வீடியோ வந்து லேக மிஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வந்து எங்கள் கோயிலில் வந்து சிறப்பாக விசேஷமாக செய்வாங்க. அதனால் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் கூட நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ தாராளமாக நீங்கள் அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எப்படி போகிறது நல்ல டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா புரட்டாசி டைமில் வந்து நிறைய சிறப்பு பஸ்ஸு போயிட்டே இருக்கும். போகிறவங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த இடம் வந்து நல்லா விசேஷமாக இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ளசன்ட் வைப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சுற்றி மலைகளுக்கு நடுவில் கோயில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால விசேஷமாக இருக்குது. அதுவும் புரட்டாசி ஒரு 4வது சனி 5வது சனி டைமில் போனீங்கன்னா அங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்த டைமில் போங்க மறக்காமல். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இது போனது வந்து புரட்டாசி கடைசி சனிக்கிழமை 5வது சனிக்கிழமை போனது இந்த வீடியோ. நான் இப்போ உங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசிக்காக நான் இதில் போடுறேன். அந்த நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் புரட்டாசி சனிக்கிழமை எவ்வளோ விசேஷம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வைகுண்ட ஏகாதசிக்கும். அதனால் மறக்காமல் வர்ற வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசிக்கு போங்க. சொர்க்கவாசல் திறக்கிறாங்க பெருமாள் கோவிலில். போயிட்டு நீங்களும் பாருங்கள், அந்த கோயிலோட சிறப்பு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ க்யூவில் நின்று உள்ளே வந்து சாமி தரிசனம் பார்த்தாச்சு. நம்ம ஒரு 1 hour கூட ஆகலை. ரஷ்ஷு கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். இப்போ வெளியே வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க, ஆராதனை பண்ணுவாங்க உற்சவருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசேஷமாக இருக்குது, மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இங்கே லட்டு பிரசாத கவுண்டர் தனியாக இருக்குது. நீங்கள் வேணுன்ற தாண்ட லட்டு வாங்கிக்கலாம். 2 இடத்தாண்ட கொடுக்குறாங்க சிறப்பு கவுண்டரு. ஸோ அங்கே நீங்கள் நின்று தேவஸ்தான பிரசாதம் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருமே வந்து பரபரப்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு கோயில் பேர் நல்லா பார்த்துக்கோங்க.
ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில். மறக்காமல் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போங்க. இப்போ மகாலட்சுமி அம்மா தாயார் வந்து வெளியே வச்சுருக்காங்க. எல்லாரும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்களோட அர்ச்சனை கூட எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிக்கலாம் இங்கே வெளியே. ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் அந்தளவுக்கு நின்று அர்ச்சனை பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. பார்த்தீங்கன்னா வெளியே கருடாழ்வார் வச்சுருக்காங்க, அங்கேயும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பெருமாள் வச்சுருக்குறாங்க, அங்கேயே வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து உற்சவர் வந்து வீதி உலா கொண்டு வந்திருக்கிறாங்க பெருமாளை. ஸோ இங்கே பாருங்களேன், தரிசனம் பண்ணிக்கோங்க பெருமாள் எல்லாருமே. ஸோ கோயிலை சுற்றி பெருமாள் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருட கம்பத்தையும் சுற்றி வராரு. இங்கே பாருங்கள், கருட கம்பத்தில் தீபம் ஏற்றுவாங்க. அது தீபம் ஏற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தீபம் ஏற்றுவாங்க இந்த கருட கம்பத்துலேயும். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து வெளியே வீதி உலா போயிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற கம்பத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே கம்பத்தில் எல்லாருமே அவங்கவுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணியிருப்பாங்க. நெய் தீபத்துலேருந்து கற்பூர தீபத்தை வரைக்கும் எல்லாமே ஏற்றிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தனியாக தீபம் ஏற்றுவாங்க இந்த 2 கம்பத்துலேயும். இப்போ சாமி வந்து வெளியே திருவிதி விழா போயிருக்காங்க. இங்கே இருக்கிற பிள்ளையாரை தரிசனம் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ இங்கே பிள்ளையாரை வணங்கிட்டு பாருங்கள். நம்ம வந்து கோயிலை உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் வந்து மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ கோயில் ஏதாச்சும் விசேஷ நாட்களில் இந்த மண்டபத்தில் வந்து சுவாமி உற்சவம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் டோக்கனுக்கு தனியாக க்யூவும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனுக்கு டோக்கனும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு நபருக்கு 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க ஸ்பெஷல் என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லாததுனால ஃப்ரீயாக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கோபுர தரிசனமும் பண்ணிக்குவாங்க. இங்கே தான் பெருமாள் இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கனாலே சுற்றி மலைகள் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து மலை இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சுங்களா, இந்த சைடு மலை தெரியுது, அதே மாதிரி அந்த சைடும் மலை இருக்கும். நடுவில் தான் இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலை சுற்றி இயற்கை அழகு அதிகமாக இருக்கும். முடிஞ்சால் வந்து இந்த கோயிலை வந்து எல்லோரும் ஒரு முறை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னுட்டு. இந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பத்தில் வந்து தீபம் ஏற்றுவாங்கன்னுட்டு, கருட கம்பத்தில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீபம் ஏற்றுறாங்களா, நான் வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பெருமாள் வந்து வெளியே வீதியில் போயிட்டு வந்துட்டார். அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தீபம் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏணியில் ஏறி. இப்போ வந்து இந்த கருட கம்பத்தில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. பெருமாள் வீதியில் போயிட்டு வந்துட்டாருன்ட்டு. அங்கே கம்பத்தில் தீபம் ஏற்றினது பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த தீபம் தான் ஏற்றிருக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா, 2 தீபம் தெரிஞ்சுங்களா, சின்ன தீபம் பெரிய தீபம். இந்த கம்பத்தில் தான் வந்து ஏற்றிருக்காங்க ஏணியில் ஏறி. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மீதி வந்து கோயிலை சுற்றி சுவாமி வந்ததை காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து தனி கம்பம், அந்த சைடு இருக்கிறது தனி கம்பம். இங்கே வந்து எல்லாமே வந்து சுவாமி பாதம் இருக்கும். இங்கே வந்து எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அந்த கம்பம் வேறு ஃப்ரெண்ட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் காட்டுறது. இது வந்து நம்ம வெளியே வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கிற இது. இங்கேயும் அர்ச்சனை பூஜை பண்ணுவாங்க விசேஷ நாளில். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, கோயிலுக்கு வெளியவும் பூஜை பண்ணுவாங்க. இதுதான் பிரதானமாக உள்ள நுழைவாயில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது கோயில் குல தீர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே கோயிலுக்கு வர்றவங்க இங்கே தான் கை கால் கழுவிட்டு, இல்லை குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு எல்லாருமே இது வழியாக தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. கோயில் குளம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு குளமும் இருக்குது. பார்த்திங்கன்னா பக்தர்கள் வருவாங்க. எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட கை கால்களை நினச்சிட்டு தான் கோயிலுக்கு போவாங்க. குடும்பத்தோடு வந்தாலுமே இங்கே வந்து தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு தான் எல்லாருமே கோயிலுக்குள்ளே போவாங்க. இங்கே வந்து எல்லாருமே நாமமும் போட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாமம் போட்டு விடுவாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது 5 ரூபா இல்லை 10 ரூபா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களே வந்து நாமம் போட்டு விடுவாங்க கோயிலுக்குள்ளே போகிறவங்களுக்கெல்லாம். இங்கே வந்து எல்லாமே மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு குடும்பத்தோடு இங்கே வந்து நாமம் போட்டுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதுக்கு பசங்கள்லாம் உக்காண்ட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே வந்து மொட்டை அடிக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தனியாக வந்து கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறவங்க இந்த இடத்தாண்ட வந்து மொட்டை அடிப்பாங்க. இங்கே முடி காணிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வழியாக இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போவாங்க. அந்த குளம் வந்து தனி ஃப்ரெண்ட்ஸு, இந்த குளம் தனி. ஏன்னா இப்போ அது வந்து அந்த சைடு இருக்குது, தெற்கு பார்த்த மாதிரி, இது இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடம் தனி, அந்த இடம் தனி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போதோ பெரிய திருவடியான கருடாழ்வாரும் சிறிய திருவடியான ஆஞ்சநேயரும் வரவேற்கிற மாதிரி என்ட்ரன்ஸு ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் சேர்ந்து இங்கே வந்து பெருமாளோட இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு திருத்தலம், அற்புதமான திருத்தலம். மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து வர வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி எல்லோரும் வந்து
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து திருவிழா மாதிரி கடைகளெல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த சைடும் ஒரு மலை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து மலைகளால் சூழ்ந்த இடமா இருக்கும். அது இல்லாமல் சுற்றி வந்து பச்சை பசேன்னு வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும். வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான இடம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மறக்காமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த ஆவின் ஜங்ஷனில் வந்து குல்ஃபி சாப்பிட்டு ஞாபகம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து குல்ஃபி வந்து 30 ரூபா இருந்துச்சு, இந்த நியூ இயர்லேருந்து 40 ரூபா பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டியும் டேஸ்ட்டும் வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஆவின் குல்ஃபி மாதிரி. யார் யாரெல்லாம் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.